வணக்கம். சென்ற கதையின் தொடர்ச்சியை இனி காண்போம். அவள் அருகே அமர்ந்து சீட்டின் மீது கிடந்த சற்று முன் ஈரத்தை துடைத்துக் கொள்வதற்காக அவன் தந்த டவலை எடுத்து முகத்தை துடைத்து கொண்ட பின் கையிலிருந்த சாக்லேட் காகிதத்தை கசக்கி எறிகிறான். அவள் இன்னும் அந்த சாக்லேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சுவைத்து கொண்டிருக்கிறாள். அவன் சட்டை பையிலிருந்து ஒரு சிறிய டப்பாவை எடுக்கிறான். அதனுள் அடுக்காக இருக்கும் மிட்டாய் போன்ற ஒன்றை எடுத்து வாயிலிட்டு கொண்டு அவளிடம் ஒன்றை தருகிறான். என்ன அது? சூயிங்கம். ஐயே, எனக்கு வேண்டாம். உனக்கு இது பிடிக்கும். அவள் கையிலிருந்த சாக்லேட்டை அவசர அவசரமாக தின்றுவிட்டு அவன் தருவதை மறுக்க மனமின்றி வாங்க கை நீட்டுகிறாள். நோ. அவள் கையில் தர மறுத்து அவள் முகத்தின் அருகே உதட்டின் மீது அதை பொருத்தி லேசாக நிரடுகிறான். அவளுக்கு தலை பற்றி எறிவது போல் உடம்பெங்கும் சுகமான ஒரு வெப்பம் காந்துகிறது. சற்றே பின்னால் விலகி அவன் கையிலிருந்த தன் கையிலே வாங்கிக் கொள்கிறாள். தேங்க்யூ. அவனது இரண்டு விழிகளும் அவளது விழிகளில் செருகி இருக்கின்றன. அவனது கண்களை ஏறிட்டு பார்க்க இயலாத கூச்சத்தால் அவளது பலவீனமான பார்வை அடிக்கடி தாழ்ந்து தாழ்ந்து தவிக்கிறது. அவளது கவிழ்ந்த பார்வையில் அவனது முழந்தால் இரண்டும் அந்த சீட்டின் மெல்ல மெல்ல நகர்ந்து தன்னை நெருங்கி வருவது தெரிகிறது. அவள் கண்ணாடி வழியே பார்க்கிறாள். வெளியே மழையும் காற்றும் அந்த இருளில் மூர்க்கமாய் சீறி விளையாடி கொண்டிருக்கின்றன. அவள் அந்த கதவோடு ஒன்றி உட்கார்ந்து கொள்கிறாள். அவனும் மார்பின் மீது கைகளை கட்டியவாறு மிகவும் கௌரவமாய் விலகி அமர்ந்து அவள் உள்ளத்தை துருவி அறியும் ஆர்வத்தோடு அவளை ஆராய்கிறான். இந்த கார் உனக்கு பிடித்திருக்கிறதா என்று ஆங்கிலத்தில் கேட்கிறான். அவனது குரல் மந்திரத்தைப் போல எதையோ சலனப்படுத்துகிறது. தனது சலனத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் ஒரு புன்னகையுடன் சமாளித்து அவளும் பதில் சொல்கிறாள். நன்றாக இருக்கிறது. அவன் ஆழ்ந்த சிந்தனையோடு பெருமூச்சறிந்து தலை குனிந்தவாறு ஆங்கிலத்தில் சொல்கிறான். உனக்கு தெரியுமா, இந்த கார் 2 வருஷமாக ஒவ்வொரு நாளும் உன் பின்னாடியே அலைஞ்சிட்ருக்கு என்ற கேள்வியோடு முக நிமிர்த்தி அவன் அவளை பார்க்கும்போது தனக்கு அவன் கிரீடம் சூடிவிட்டது மாதிரி அவள் அந்த வினாடியில் மெய்மறந்து போகிறாள். அப்படியா? அவனது வெப்பமான சுவாசம் அவளது பிடரியில் வேகமாக இழைகிறது. அவனது இரகசிய குரல் அவளது இருதயத்தை உரசி சிலிர்க்கிறது. என்னை உனக்கு பிடிச்சிருக்கா? விலக மனமில்லாமல் அவள் தனக்குள்ளாகவே ஒடுங்குவதைக் கண்டு அவன் மீண்டும் சற்றே விலகுகிறான். வெளியே மழை பெய்து கொண்டிருக்கிறது. ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த சூழ்நிலையை பற்றி, இந்த அனுபவத்தை குறித்து அவளது உணர்ச்சியை அறிய விளைந்து அவன் கேட்கிறான். நல்லா இருக்கு, ஆனால் பயமாக இருக்கே. பயமா? எதுக்கு பயப்பட? எதுக்கு இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் என்று தன்னுள் முனகியவாறே இந்த முறை பின்வாங்க போவதில்லை என்ற தீர்மானத்தோடு மீண்டும் அவளை அவன் நெருங்கி வருகிறான். அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. நாக்கு புரள மறைக்கிறது. இந்த குளிரிலும் முகமெல்லாம் வியர்த்து தேகம் பதறுகிறது. திடீரென்று அவள் காதோரத்திலும் கன்னங்களிலும் உதடுகளிலும் தீயால் சுட்டுவிட்டதை போல அவனது கரங்களில் கிடந்த அவள் துடிதுடித்து ப்ளீஸ் ப்ளீஸ் என்று கதற அவன் அவளை வெறிகொண்டு தழுவி அவளது கதறல் மெலிந்து தேய்ந்து அடங்கி போகிறது. அவனை பழி தீர்ப்பது போல இப்போது அவளது கரங்கள் அவனது கழுத்தை இறுக பின்னி இணைந்திருக்கின்றன. வெளியே வானம் கிழிந்து அறுபட்டது. மின்னல்கள் சிதறி தெளித்தன. இடியோசை முழங்கி வெடித்தது. இந்த இடி எங்கோ விழுந்திருக்க வேண்டும். நான் வீட்டுக்கு போகணும். ஐயோ, அம்மா தேடுவாங்க. காரின் கதவை திறந்து கொண்டு பின் சீட்டில் இருந்து அவன் இறங்குகிறான். அந்த மைதானத்தில் குழம்பி இருந்த சேற்றில் அவனது ஷூ அணிந்த பாதம் புதைகிறது. அவன் காலை உயர்த்திய போது சலக்கென்று தெரிந்த சேறு காரின் மீது கரையாக படுகிறது. திறந்த கதவின் வழியே 2 துளிகள் காருக்குள் இருந்த அவள் மீதும் தெரிக்கின்றன. உடலிலோ மனதிலோ உறுத்துகின்ற வேதனையால் தன்னை மீறி பொங்கி பொங்கி பிரவசிக்கும் கண்ணீரை அடக்க முடியாமல் அவனையும் அறியாமல் அவள் மௌனமாக அழுது கொண்டிருக்கிறாள். முன்புற கதவை திறந்து டிரைவர் சீட்டில் அமர்ந்த அவன் சேறு படிந்த காலணியை கழற்றி எறிகிறான். ரேடியோவுக்குள் அந்த பெட்டியை திறந்து அதிலிருந்து ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து மூச்சென்று புகைவிட்டவாறு சூயிங்கமே மென்று கொண்டிருக்கிறான். இந்த வினாடியே தான் வீட்டில் இருக்க வேண்டும் போலவும் அம்மாவின் மடியில் கட்டி கொண்டு ஓ என்று கதறி அழுது இந்த கொடுமைக்கு ஆறுதல் தேடிக்கொள்ள வேண்டும் போலவும் அவள் உள்ளே ஒரு அவசர மிகுந்த நெஞ்சும் நினைவும் உடலும் உணர்ச்சியும் நடுநடுங்குகின்றன. அவனோ சாதாரணமாக சிகரெட்டை புகைத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அதை பார்க்க அவளுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வருகிறது. அந்த காருக்குள்ளே இருப்பது ஏதோ பாறைக்கு இடையிலே ஒரு குகையில் அகப்பட்டுப்பது போல ஒரு சமயம் பயமாகவும் மறுசமயம் அருவருப்பாகவும் அந்த சிகரெட்டின் நெடி வேற அவளது வயிற்றை குமட்ட அந்த மைதானத்தில் உள்ள சேறு முழுவதும் அவள் மீது வாரி சொரியப்பட்டது போல அவள் உடலெல்லாம் பிசுபிசுக்கிறதே.
நரி ஊளை மாதிரி ரேடியோவிலிருந்து அந்த பாட்டின் ஓசை உடலையே இரு கூறாக பிளப்பது போல வெளியேறி பிளிறுகிறது. அவள் தன்னை மீறிய ஒரு ஆத்திரத்தில் கீறிட்டெழுந்த அழுகை குரலில் அலறுகிறாள். என்னை வீட்டில் கொண்டு போய் விட போறீங்களா இல்லையா? அவனது கை டப்பென்று ரேடியோவை நிறுத்துகிறது. அவன் எரிச்சல் மிகுந்த குரலில் அவளை எச்சரிக்கிறான். கத்தாதே! அவனை நோக்கி 2 கரங்களையும் கூப்பி பரிதாபமாக அழுதவாறு அவள் கெஞ்சுகிறாள். எங்க அம்மா தேடுவாங்க. என்னை கொண்டு போய் வீட்டிலே விட்ட உங்களுக்கு கோடி புண்ணியமாய் இருக்கும். என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். நான் இப்படி வந்திருக்கவே கூடாது. ஐயோ, என்னென்னோ ஆயிடுச்சே என்ற புலம்பலும், எங்கேயாவது தலையை மோதி உடைத்து கொண்டால் தேவையில்லை என்ற ஆத்திரமும் மூண்டு பற்களை நரநரவென்று கடிக்கிறாள். அந்த வினாடியில் அவள் தோற்றத்தை கண்டு அவன் கூட நடுங்குகிறான். ப்ளீஸ் என்று அவளை கெஞ்சி வேண்டிக்கொண்டு சலிப்போடு காரை திருப்புகிறான். அந்த இருண்ட சாலையில் கண்களை கூச வைக்கும் ஒளியை வாரி இறைத்தவாறு உருமி விரைந்து கொண்டிருக்கிறது கார். என்ன கஷ்டம் இது! பிடிக்கலைன்னா அப்பவே சொல்லியிருக்கலாமே. ஒரு அருமையான சாயங்கால பொழுது வீணாகிவிட்டது. இதெல்லாம் காலேஜில் படித்து என்ன பண்ண போகிறதோ? இன்னும் கூட அல்றாளே. அவன் அவள் பக்கம் திரும்பி அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறான். உனது உணர்ச்சிகளை நான் புண்படுத்தி இருந்தால் தயவுசெய்து என்னை மன்னித்துக்கொள். அவளை அவளது இடத்தில் இறக்கி விட்டுவிட்டு அந்த நிகழ்ச்சியை மறந்து நிம்மதி காண வேண்டும் என்ற அவசரத்தில் அவன் காரை அதிவேகமாக ஓட்டுகிறான். இன்னும் மழை பெய்து கொண்டே இருக்கிறது. சந்தடியே இல்லாத ரோட்டை கடந்து பெரிய பெரிய கட்டடங்கள் நிறைந்த அகலமான சாலைகளை தாண்டி ஜன நடமாட்டம் மிகுந்த அந்த பிரதான சாலையிலே போய்கொண்டிருந்த கார் ஒரு குறுக்கு தெருவில் திருப்பி அவளது வீட்டை நோக்கி போய்கொண்டிருந்தது. இங்கே நிறுத்துங்க, நான் இறங்கிக் கொள்கிறேன் என்று அவளாக சொல்வாள் என்று அவளது தெரு நெருங்க நெருங்க அவன் யோசித்து காரை மெதுவாக ஓட்டுகிறான். அவள் அந்த அளவுக்கு கூட விவரம் தெரியாத பேதை என்பதை புரிந்து கொண்டு அவனே ஓரிடத்தில் காரை நிறுத்தி கொள்கிறான். வீடு வரைக்கும் கொண்டு வந்து நான் விடக்கூடாது. அதனால் நீயே இறங்கி போயிடு. அவளை பார்க்க அவனுக்கே பரிதாபமாகவும் வருத்தமாகவும் இருந்தது. ஏதோ குற்ற உணர்வில் அல்லது கடன்பட்டு விட்டது போன்ற நெஞ்சின் உறுத்தலில் அவனது கண்கள் கலங்கி விவஸ்தையற்ற கண்ணீர் பளபளக்கிறது. அவனே இறங்கி வந்து ஒரு பணியால் மாறி அவளுக்காக காரின் கதவை திறந்து கொண்டு மழை தூறலில் நின்று கொண்டிருக்கிறான். உணர்ச்சிகள் மரத்து போன நிலையில் அவள் தனது புத்தகங்களை சேகரித்து கொண்டு கீழே விழுந்திருந்த அந்த சிறிய வட்ட வடிவமான எவர்சில்வர் டிஃபன் பாக்ஸை தேடி எடுத்துக்கொண்டு தெருவில் இறங்கி அவன் முகத்தை பார்க்க முடியாமல் தலை குனிந்து நிற்கிறாள். அந்த சிறிய தெருவில் மழை இரவானதால் ஜன நடமாட்டமே அற்றிருந்தது. தூரத்தில் எரிந்து கொண்டிருக்கும் தெருவிளக்கின் மங்கிய வெளிச்சத்தில் தன் அருகே குள்ளமாய் குழந்தை மாதிரி நின்றிருக்கும் அவளை பார்க்கும்போது அவன் தன்னுள்ளே தன்னையே நொந்து கொள்கிறான். தனக்கிருக்கும் அளவிற்கு சுதந்திரம் தன்னை அவ்வளவு கேவலமான அடிமையாக்கி இருக்கிறது என்பதை அவன் எண்ணி பார்க்கிறான். அவள் அவனை முக நிமிர்த்தி பார்க்கிறாள். ஓ, அந்த பார்வை! அவளிடம் என்னவோ கேட்க அவன் உதடுகள் துடிக்கிறது. என்ன என்ற ஒரே வார்த்தையோடு அவனது குரல் கம்மி அடைத்து போகிறது. ஒண்ணுமில்லை என்று கூறி அவள் நகர்கிறாள். அவளுக்கு முன்னால் அந்த கார் விரைந்து செல்கிறது. காரின் பின்னால் உள்ள அந்த சிவப்பு வெளிச்சம் ஓடி ஓடி இருளில் கலந்து மறைகிறது. சமையலறையில் கைவேலையாக இருந்த அம்மா கூடம் இருண்டு கிடப்பதை பார்த்து அணைந்த விளக்கை எடுத்து கொண்டு போய் ஏற்றி கொண்டு வந்து மாட்டிய போது கூடத்து கடிகாரத்தில் மணி 7:30 ஆகிவிட்டதைக் கண்டு திடீரென்று மனதில் என்னவோ பதைக்க திரும்பி பார்த்தபோது அவள் படியேறி கொண்டிருந்தாள். மழையில் நனைந்து தலை ஒரு கோலம் துணி ஒரு கோலமாய் வருகின்ற மகளை பார்த்ததுமே வயிற்றில் என்னவோ செய்தது அவளுக்கு. என்னடி இது அலங்கோலம்? அவள் ஒரு சிலை அசைவது மாதிரி கூடத்துக்கு வந்தாள். அரிக்கேன் விளக்கு வெளிச்சத்தில் ஒரு சிலை மாதிரியே அசைவென்று நின்றாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகிற்று. அம்மா என்று குமரி அந்த அழுகையை தாயின் தோள் மீது வாய் புதைத்து இறுக தளியவாறு குலுங்கி குலுக்கி அழுதாள். அம்மாவின் மனதுக்குள் ஏதோ விபரீதம் நடந்துவிட்டது புரிவது போலவும் புரியாமலும் கிடந்து நெருடிற்று. என்னடி, என்ன நடந்தது? ஏன் இவ்வளவு நேரம்? அழாமல் சொல்லு. தன்மீது விழுந்து தழுவிக்கொண்டு புழு மாதிரி துடிக்கும் மகளின் வேதனைக்கும் காரணம் தெரியாவிட்டாலும் அது வேதனை என்ற அளவில் உணர்ந்து அந்த வேதனைக்கு தானும் ஆட்பட்டு மனம் கலங்கி அழுது முந்தானியால் கண்களை துடைத்தவாறு மகளின் முதுகில் ஆதரவோடு தட்டி கொடுத்தாள். ஏண்டி, ஏன் இப்படி அழற? சொல்லு. தாயின் முகத்தை பார்க்க முடியாமல் அவள் தோளில் முகம் புதைத்தவாறு அவள் காதில் மட்டும் விழுகிற மாதிரி அடங்கி மெதுவாக ஒலித்த குரலில் அவள் சொல்ல ஆரம்பித்த உடனே தன்மீது ஒட்டி கிடந்த அவளை பிரித்து நிறுத்தி விலகி வந்து சபிக்கப்பட்ட ஒரு தீய பெண்ணை பார்ப்பது போல அருவருத்து நின்றாள் அம்மா.
அந்த பேதை பெண் சொல்லி கொண்டிருக்கிறாள். மழை கொட்டுன்னு கொட்டுது, பஸ்ஸே வரல, அதனால் தான் காரில் ஏறினேன். அப்புறம் எங்கேயோ காடு மாதிரி ஒரு இடம், மனுஷங்களே இல்லை, ஒரே இருட்டு. மழையா இருந்தாலும் ஏறி ஓடி வந்துடலான்னு பார்த்தா எனக்கே வழி தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் வந்து ஐயோ அம்மா அவன் என்னை. அவள் சொல்லி முடிப்பதற்குள் பார்வையின் மின்னல் பூச்சிகள் பறப்பது போல் அந்த அறை அவளது காதிலும் நெற்றி பொருத்திலோ எங்கேயோ வசமாய் விழுந்தது. கூடத்து மூலையில் அவள் சுருண்டு விழ, கையில் இருந்த புத்தகங்கள் நாற்புறமும் சிதறி டிஃபன் பாக்ஸ் கீழே விழுந்து கனகனத்து உருண்டன. அடி பாவி, என் தலையிலே நெருப்பை கொட்டிட்டியே என்று அலற திறந்த வாய் திறந்த நிலையில் அடைபட்டது. அது 4 குடித்தனங்கள் உள்ள வீடு. சத்தம் கேட்டு பின்கட்டிலிருந்து சிலர் ஓடி வந்தார்கள். என்னடி, என்ன விஷயம் என்று ஈரத்தையே முந்தானையில் துடைத்து கொண்டு சுவாரஸ்யமாக விசாரித்த பின்கட்டு மாமியிடம், ஒன்றுமில்லை, இந்த கொற்ற மலையில் இப்படி நினச்சிட்டு வந்திருக்கா. காசை பணத்தை கொட்டி படிக்க வச்சா பரீட்சைக்கு நாள் நெருங்குறப்போ இப்படி மலையில் நனைஞ்சிட்டு ஏதாவது ஆச்சுன்னா. நல்ல வேளை அவள் அண்ணா இல்லை, இருந்தால் இந்நேரம் தோலை உரிச்சிருப்பான் என்று பொய்யாக சொல்லி கொண்டாள் அம்மா. சரி சரி விடு, இதுக்கு போய் குழந்தைய அடிக்கலாம். பின்கட்டு அம்மாவுக்கு விஷயம் அவ்வளவு சுரத்தாக இல்லை, போய்விட்டாள். வாசக்கதவையும் ஜன்னலையும் இழுத்து மூடினாள் அம்மா. ஒரு அறையில் பூனைக்குட்டி மாதிரி சுருண்டு விழுந்து அந்த அடிக்காக கொஞ்சம் கூட வேதனைப்படாமல் இன்னும் பலம் தன்னை அடிக்க மாட்டாளா, உயிர் போகும் வரை தன்னை மிதித்து துவைக்க மாட்டாளா என்று எதிர்பார்த்து அசைவற்று கிடந்த மகளை எரிப்பது போல் விரித்து பார்த்தாள் அம்மா. இவளை என்ன செய்யலாம்? ஒரு கௌரவமான குடும்பத்தை கரைபிடித்து விட்டாளே. தெய்வமே, நான் இனி என்ன செய்வேன் என்று திரும்பி பார்த்தாள். அம்மாவின் பின்னே சமையலறையில் அடுப்பின் வாய்க்குள்ளே நீர் சுவாலைகள் சுழன்று கொண்டிருந்தன. அப்படியே ஒரு முறம் நெருப்பை அள்ளி வந்து இவள் தலையில் கொட்டினாள் என்ன என்று தோன்றிற்று. அவள் கண்முன் தீயின் நடுவே கிடந்து புழுவைப் போல் நெளிந்து கருகி சாகும் மகளின் தோற்றம் தெரிந்தது. அப்புறம் அத்துடன் இந்த களங்கம் போயிடுமா? ஐயோ மகளே, உன்னை என் கையால் கொன்றபின் நான் உயிர் வாழவா? நானும் என் உயிரை போக்கிக் கொண்டாள். அப்புறம் அத்துடன் இந்த களங்கம் போய்விடுமா? அம்மாவுக்கும் ஒன்றும் புரியவில்லை. மகளின் கூந்தலை பற்றி முகத்தை நிமிர்த்தி தூக்கி நிறுத்தினாள் அம்மா. நடுக்கூடத்தில் தொங்கிய அரிக்கேனின் திரியை உயர்த்தி ஒளி கூட்டி அதை கையில் எடுத்துக்கொண்டு மகளின் அருகே வந்து நின்று அவளை தலைமுதல் கால் வரை ஒவ்வொரு அங்குமா உற்று பார்த்தாள். அந்த பார்வையை தாங்க மாட்டாமல் அவள் முகத்தை மூடிக்கொண்டு, ஐயோ அம்மா, என்ன பார்க்கிற என்று முணுமுணுத்து திருப்பிக் கொண்டு முகம் புதைத்து அழுதாள். அட கடவுளே, அந்த பாவிக்கு நீதான் கூலி கொடுக்கணும் என்று வாயை பொத்திக்கொண்டு அந்த முகம் தெரியாத அவனின் சபித்தாள். அவளை தொடுவதற்கு தனது கைகள் கூசினாலும் அவளை தானே தீண்டுவதற்கு கூசி ஒதுக்கினாள். அவள் வேறு எங்கு தஞ்சம் புகுவாள் என்று எண்ணிய கருணையினால் சகித்து கொண்டு தனது நடுங்கும் கைகளால் அவளை தொட்டாள். என் தலையெழுத்தே என்று பெருமூச்செறிந்து இவளை கோபிப்பதாலோ தண்டிப்பதாலோ இதற்கு பரிகாரம் காண முடியாது என்று ஆழமாய் உணர்ந்து அவளை கைப்பிடியில் இழுத்து கொண்டு விளக்குடன் பாத்ரூமை நோக்கி நடந்தாள். இப்போ என்ன செய்யலாம்? அவனை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா? அவன் தலையிலே இவளை கட்டுறதா? அட தெய்வமே, வாழ்க்கை முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு மிருகத்தோடு இவளை வாழ விடக்கூடாது. அதுக்கு இவளை கொன்னுடலாமே. என்ன செய்கிறது என்று அம்மாவின் மனம் கிடந்து அரற்றியது. பாத்ரூமில் தண்ணீர் தொட்டியின் அருகே அவளை நிறுத்தி மாடத்தில் விளக்கை வைத்துவிட்டு தான் அறிந்த தெய்வங்களை எல்லாம் வழிபட்டு இந்த ஒன்றுமறியா பேதை மீது பட்டுவிட்ட கரையை கழுவி களங்கத்தை போக்குமாறு பிரார்த்தித்து கொண்டாள். குளிரில் நடுங்குகிறவள் மாதிரி மார்பின் மீது குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டு கூனி குறுகி நின்றாள் அவள். கண்களை இறுக மூடிக்கொண்டு சிலை மாதிரி நிற்கும் மகளிடம் ஒரு வார்த்தை பேசாமல் அவளது ஆடைகளை எல்லாம் தானே களைந்தாள் அம்மா. இடுப்புக்கு கீழ்வரை பின்னி தொங்கிய சடையை பிரித்து அவளது வெண்மையான முதுகை மறைத்து பருத்தி விட்டாள். முழங்காலை கட்டிக்கொண்டு ஒரு எந்திரம் மாதிரி குறுகி உட்கார்ந்த அவள் தலையின் குடங்குடமாய் தொட்டிலிருந்த நீரை எடுத்து கொட்டினாள். அவள் தலையில் சீயக்காய் தூளை வைத்து தேய்த்தவாறு மெல்லிய குரலில் அம்மா விசாரித்தாள். உனக்கு அவனை தெரியுமா? தெரியாது. அழிஞ்சு போகிறவன். அவனை என்ன செய்தால் தேவையில்லை. பற்களை கடித்து கொண்டு சீயக்காய் தேய்த விரல்களை புலி மாதிரி விரித்து கொண்டு கண்களில் கொலைவெறி கொப்பளிக்க விரித்த பார்வையுடன் நிமிர்ந்து நின்றாள். வாளை ஆடினாலும் வாழைக்கு சேதம், முள் ஆடினாலும் வாழைக்குத்தான் சேதம் என்று பொங்கி வந்த ஆவேசம் தணிந்து பெண்ணினத்தின் தலையெழுத்தையே தேய்த்து அளிப்பது போல் இன்னும் ஒரு கை சீயக்காயை அவள் தலையில் வைத்து பரபரவென்று தேய்த்தாள். ஏனோ அந்த சமயம் அவளை 2 வயசு குழந்தையாக விட்டு இறந்து போன தன் கணவனை நினைத்து கொண்டு அழுதாள். அவர் மட்டும் இறந்திருந்தா இந்த கொடுமையெல்லாம் பார்க்காமல் போய் சேர்ந்துட்டாரே.
இது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா அதோட ஒரு குடும்பமே அழிஞ்சு போகும். நம் வீட்டிலே ஒரு பெண் இருக்கே, அவளுக்கு இப்படி ஆகியிருந்தா என்ன பண்ணுவோன்னு யோசிக்க மாட்டா. இன்னொருத்தருக்குன்னா என் நாக்கே இப்படி பேசுமா? வேற மாதிரி தான் பேசும். எவ்வளவு பேசியிருக்கு என்று புலம்பிக் கொண்டே கொடியில் கிடந்த துண்டை எடுத்து அவள் தலையை துவட்டினாள். தலையை துவட்டிய பின் அவளை முகம் நிமிர்த்தி பார்த்தாள். கழுவி துடைத்த பீங்கான் மாதிரி வாலிபத்தின் கரைகள் கூட படிவதற்கு வழியில்லாத அந்த குழந்தை முகத்தை சற்று நேரம் உற்று மகளின் உச்சியில் ஆதரவோடு முத்தமிட்டாள். நீ சுத்தமாயிட்ட. உன் மேலே கொட்டுன அந்த தண்ணினால நெருப்புன்னு நினச்சிக்கோ. உன் மேலே இப்போ கரையே இல்லை. நீ பளிங்கு. மனசில் அழுக்கு இருந்தால் தான் அழுக்கு. உன் மனசு எனக்கு தெரிகிறது. இது உலகுக்கு தெரியவே கூடாதுன்னு அப்படி பார்க்குறேன். தெரிஞ்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறியா? என்னடி தெரிய போகுது? இவனோட நீ காரில் வந்தேன்னு தான் தெரிய போகுது. அதுக்கு மேலே கண்ணால் பார்க்கறது பேசினா வாயை கிழிக்க மாட்டாளாம். ஒன்றுமே நடக்கலை. காரில் வந்ததை பார்த்து கதை கட்டுறவங்க. அப்படி பார்த்தா ஊரில் எத்தனையோ பேர் கதைக்கு ஒரு கும்பல் இருக்குது. அவங்கள விடு. உன் நல்லதுக்கு நான் சொல்கிறேன். உன் மனசில் ஒரு கரையும் இல்லை. நீ சுத்தமாக இருக்கேன்னு நீயே நம்பு. ஆமாம், தெருவில் நடந்து போகும்போது எத்தனை தடவை அசிங்கத்தை காலையில் மிதிச்சிடுறோம். அதுக்காக காலையாக வெட்டி போடுறோம். கழுவி விட்டு பூஜை அறைக்கு சென்று சாமி கும்பிட்றோம். இல்லை, எல்லாம் மனசு தான். மனசு சுத்தமாக இருக்கணும். வீணா உன் மனசை போட்டு குழப்பிடாத. கெட்ட கனவு மாதிரி இதை மறந்துடு. உனக்கு ஒன்றுமே நடக்கலை. கொடியில் துவத்தி உலர்த்தி கிடந்த உடைகளை எடுத்து தந்து அவளை உடுத்திக்கொள்ள சொன்னாள் அம்மா. அதென்ன வாயில சவக்கு சவக்குன்னு மெல்லுற? சூயிங்கம். கர்மத்தை துப்புடி. ஒரு தடவை வாயை சுத்தமாக அலம்பி கொப்பளிச்சிட்டு வா என்று கூறிவிட்டு பூஜை அறைக்கு சென்றாள் அம்மா. சுவாமி படத்தின் முன்னே மரம் கசிந்து உருக தன்னை மறந்து சில வினாடிகள் நின்றாள் அம்மா. பக்கத்தில் வந்து நின்ற தன் மகளை, எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுன்னு கடவுளை வேண்டிக்கோ. இப்படியெல்லாம் ஆனதற்கு நானும் தான் காரணம். வயசுக்கு வந்த பொண்ணை வெளியில் அனுப்புகிறோமே, உலகம் கெட்டு கிடக்குதுன்னு எனக்கும் தோணாமல் போச்சு. என் பிள்ளை காலேஜுக்கு போகிற பூரிப்பிலே எனக்கு ஒன்றுமே தோணலை. அதுவும் இல்லாமல் எனக்கு நீ குழந்த. ஆனால் நீ இனிமே உலகத்துக்கு குழந்தை இல்லை. அதை மறந்துடு. என்ன மறந்துடுன்னு சொன்னேன். இதை மறக்காமல் இனிமேல் நடந்துக்கோ. யார்கிட்டையும் இதை பற்றி பேசாத. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் வேண்டியவன் நெருக்கமானவன் கிடையாது. யாரா இருந்தாலும் இதை பற்றி சொல்ல மாட்டேன். என் கையில் சத்தியம் பண்ணு. ஏதோ தன்னுடைய ரகசியை காப்பாற்றுவதற்கு வாக்குறுதி கேட்பது போல் தன் எதிரே கையேந்தி நிற்கும் தாயின் கை மீது தன் கரத்தை வைத்து இறுக பற்றினாள் அவள். சத்தியமாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். பரீட்சையில் நிறைய மார்க் வாங்கிட்டு வந்தா சமத்து நினச்சிட்டு இருந்தேன். இப்போதான் நீ சமத்தா ஆகியிருக்க. எப்பவும் என்னை சமத்தா இருந்துக்கோ என மகளின் முகத்தை ஒரு கையில் ஏந்தி இன்னொரு கையால் அவள் நெற்றியில் விபூதியை இட்டாள் அம்மா. அந்த பேதையின் கண்களில் பூஜை அறையில் எரிந்த குத்துவிளக்கு சுடரின் பிரமிப்பு மின்னி பிரகாசித்தது. அது வெறு விளக்கின் நிழலாட்டம் மட்டுமல்ல, அதிலே முழு வளர்ச்சியுற்ற பெண்மையின் நிறையை பிரகாசிப்பதை அந்த தாய் கண்டு கொண்டாள். அதோ அவள் கல்லூரிக்கு போய்க் கொண்டிருக்கிறாள். அவள் செல்லுகின்ற பாதையில் நூற்றுக்கணக்கான கார்கள் குறுக்கிடத்தான் செய்கின்றன. ஒன்றையாவது அவள் ஏறிட்டு பார்க்க வேண்டுமே. சில சமயங்களில் பார்க்கிறாள். அந்த பார்வையில் தன் வழியில் அந்த காரின் வழியில் தானோ குறுக்கிட்டு போதிவிடக்கூடாது என்ற ஜாக்கிரதை உணர்ச்சியால் மட்டுமே இருக்கிறது. அந்த நொடியில்தான் அவளுக்கு புரிந்தது, அன்பு பிழை இல்லை. ஆனால் கண்மூடித்தனமான நம்பிக்கை தான் வாழ்நாளில் எரிச்சலை உருவாக்கும். காரில் ஏறினது அவளோட துணிவில்லாத அனுசரிப்பு. அந்த ஏமாற்றம் அவளோட நம்பிக்கை உடைந்த கண்ணாடி. ஆனால் அந்த பிளவு என்றும் மறையாதது. அந்த நாள் முதல் அவள் கற்றுக்கொண்ட பாடம். கதையை கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. கதையை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.